அஸ்ஸலாமு வணக்கம். ஹலோ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலி. நீங்கள் எனக்கு ரொம்ப அன்பு கொடுத்துருக்கீங்க. லவ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் டு ஹேவ். உங்கள் எல்லாரோட விஷஸ், ப்ரேயர்ஸ், பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் த வே யூ லவ் மீ, ஐ ஃபீல் so proud of each and every one of you. 90 கிட்ஸோட கிளாமர் குயின் இப்போ நான் படம் நடிக்கிறதுக்கு காரணம் இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில ஓப்பனாவே பேசியிருந்திருக்காங்க. அந்த செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். டி ராஜேந்திரன் இயக்கிய மோனிஷா என் மோனிஷா அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில காலெடுத்து வச்சவங்க தான் மும்தாஜ். இவங்க சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்திருக்காங்க. அதுல சினிமாவில இருந்து விளங்கினதுக்கு காரணம் இதுதான்ப்பா அப்படின்னு பேசியிருந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல நான் நீச்சல் உடையில தான் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஹிஜாப் போட ஆரம்பிச்சுட்டேன், முழு முஸ்லிமாவும் மாறிட்டேன். அதுக்கு காரணம் என்னோட வாழ்க்கையில நடந்த சில பல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாம 1991ஆம் ஆண்டு வெளியான மோனிஷா என் மோனிஷா அப்படிங்கிற ஒரு படம் எனக்கு பெரிய ஹிட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம 90s கிட்ஸ் இந்த சாங்கை கண்டிப்பா மறந்திருக்கவே மாட்டேங்க. இந்த படத்துல ஹலோ ஹலோ அப்படிங்கிற ஒரு சாங்கும் இருக்கட்டும், காதல் தேடி மற்றும் மோனிஷா என் மோனிஷா இந்த மாதிரி படங்களா இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டா இருந்துட்டு தான் இருக்குன்னு நம்ம சொல்லியே ஆகணும். அதுல இந்த திரைப்படத்துல நடிகை மும்தாஜ் மோனிஷாவா பலருடைய மனதில கவர்ந்திருப்பாங்க. ஒன் சைட் லவ் சூப்பராவே காட்டியிருப்பாங்க. அதை தொடர்ந்து குஷி திரைப்படத்துல கட்டிப்புடி பாடலுக்கு வந்திருப்பாங்க. வேற லெவல் ஹிட் அடிச்சு அவங்கள ஒரு பீக்லே கொண்டு போனுச்சு. ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு ட்ரீம் கேலாவே மாறிட்டாங்க. அதை தொடர்ந்து மலபார், போலீஸ், உனக்காக எல்லாம் உனக்காக, பட்ஜெட் பத்மநாதன், லூட்டி, சொன்னால் தான் காதலா, வேதம், சாக்லேட், பல திரைப்படங்கள் அவங்களுக்கு ஹிட்டா போக்கிட்டு தான் இருந்துச்சு. அது போல ஒரு சில திரைப்படங்கள்ல ஒரு பாடல்களுக்கும் டான்ஸ் ஆடுறதாவே அவங்க பழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மும்தாஜ் ஒரு கவர்ச்சியான நடிகையா தமிழ் இண்டஸ்ட்ரியில வளம் வந்துட்டு இருந்தது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியில 2வது சீசன்ல அவங்க உள்ள வேற லெவல் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் மக்களுக்கு மத்தியில இவங்க வேற மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு மும்தாஜ் சினிமால நடிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்ததுல ஏன் சினிமா விட்டு போனேன் அப்படிங்கறத தெளிவாவே பேசியிருந்திருக்காங்க. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவ. சோ எனக்கு குரானை பத்தி நல்லாவே தெரியும். அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல குரான்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு எந்த ஒரு அர்த்தமுமே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அது எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால எனக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடந்ததை நான் உணர்ந்தேன். அதன் காரணமா தான் இன்னைக்கு சினிமாவில இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து முழுசாவே விலகிட்டேன். நான் சினிமாவை கைவிடுவதற்கு அல்லாதான் காரணம். எல்லாமே என்னிடம் இருந்துச்சு, ஆனா நிம்மதி மட்டும் இல்ல. பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு என்னிடம் இருந்து என்ன வேணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியே பிரார்த்தனை பண்ணுவேன். என்னிடம் சின்ன மாற்றங்களை அவர் தான் கொடுத்தாரு. ஒரு நாள் வீட்டுல இருக்கும் பொழுது நானே என்ன அறியாம என்னோட ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம வெளியே போகும் பொழுது ரொம்ப கண்ணியமா உடை அணிஞ்சேன். சினிமால நீச்சல் உடையில இருந்த நான் இப்படி மாறினது எனக்கே வித்தியாசமா இருந்துச்சு. பாக்குற எல்லாருமே சில கேள்விகளும் எழுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில மும்தாஜ் அவர்கள் பேசியிருக்க இந்த விஷயம் இப்ப ரீசெண்டா ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா 90s எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம மும்தாஜ் அவர்கள் இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வர்றது தப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு குரானோட மதிப்பு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னோட வாழ்க்கையை மாத்தி இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை விட்டு மும்தாஜ் அவர்கள் போயிட்டாங்க. ஒரு பக்கம் மும்தாஜை இனிமே நம்ம பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கவலையும் இருந்துட்டு இருக்குதான். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.